இழப்பதற்கு எதுவும் இல்லை எனும் போது துணிச்சல் அதிகமாகிறது. கேட்கவே ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இல்லையா? இதை ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முற்காலத்தில் கபிலன் என்றொரு மகாவித்வான் இருந்தார். அவர் சகல கலைகளும் சிறந்து விளங்கினாலும் புதிய காரியங்களை செய்ய பயப்படுவார். தோல்வி பயம் அவரை ஆட்கொண்டிருந்தது. ஒரு முறை அண்டை நாட்டு மன்னன் ஒருவர் சவால் விடுத்தார். கொடிய புலிகள் வாழும் குகைக்குள் சென்று அங்கே உள்ள அபூர்வ மூலிகையை கொண்டு வர வேண்டும். இதை செய்ய கபிலன் அஞ்சினார். அப்போது மன்னன் புன்னகையுடன், கபிலரே, நீர் முயற்சி செய்யாவிட்டால் ஒரு புதிய அனுபவத்தையும் வெற்றி வாய்ப்பையும் இழப்பீர். ஒருவேளை சென்று வராவிட்டால் உயிர்தானே போகும், அதுவும் ஒரு நாள் நிச்சயம்தானே. ஆனால் முயற்சி செய்யாவிட்டால் பெரும் புகழும் துணிச்சலும் வீணாகிவிடுமே என்றான். மன்னனின் வார்த்தைகள் கபிலனை சிந்திக்க வைத்தன. நான் இழக்க என்ன இருக்கிறது? அதிகபட்சம் என் உயிர் போகலாம். ஆனால் முயற்சி செய்யாமல் போனால் என் வாழ்வில் கிடைத்த பெரும் வாய்ப்பை நான் இழப்பேன் என்று எண்ணி குகைக்குள் செல்ல துணிந்தான். கபிலன் குகைக்குள் நுழைந்த போது அதிசயமாக புலிகள் வேட்டைக்கு சென்றிருந்தன. அவர் அபூர்வ மூலிகையை கண்டெடுத்து கொண்டு பத்திரமாக வெளியே வந்தார். மக்கள் அவரை பாராட்டினர். மன்னனும் மகிழ்ச்சியடைந்தான். இழப்பதற்கு எதுவும் இல்லை எனும் போது துணிச்சல் அதிகமாகிறது. மகாவித்வான் கபிலனுக்கு மரணமயம் இருந்தாலும் நான் எதை இழக்கப் போகிறேன் என்ற எண்ணம் அவருக்குள் துணிச்சலை ஊட்டியது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒரு பெரிய காரியத்தை செய்ய பயப்படும் போது இந்த கபிலன் கதையை நினைச்சு பாருங்க. நீங்க உண்மையிலேயே எதை இழக்க போறீங்க? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கிற பயத்தை போக்கி துணிச்சலை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.